சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகம் அடுத்து 15 ஆண்டுகள் சிறையில்தான் இருப்பார்களே தவிர அவர்களால் திமுக ஆட்சியே அமைக்க முடியாது என்று அதிமுகவின் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடைபெற்ற 1000 கோடி அளவிலான ஊழல் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டு விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. ஸ்டாலின் அவர்கள் 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைந்தார். 4 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையிலும் 5வது ஆண்டு தொடக்கத்திலும் இருக்கக்கூடிய திமுக அரசு மத்திய அரசு வழங்கக்கூடிய நிதிகளை முழுமையாக பெற்றிருக்கிறதா? 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் குறிப்பாக 2999 கோடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுத்ததும் கடிதம் எழுதியதும் காரணமாகத்தான் தமிழகத்தில் அந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்டாலினால் என்ன செய்ய முடிந்தது? தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமாகத்தான் இருக்கிறது. தமிழகத்தில் மக்கள் நிச்சயம் திமுகவை ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் அவர்கள் சொன்ன வாக்குறுதியும் கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சி அமைக்க முடியாத நிலைமையும் கலைஞர் அவர்களது மரணம்தான். ஆனால் இப்பொழுது 15 ஆண்டுகள், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல், 2031 சட்டமன்ற தேர்தல், 2036 சட்டமன்ற தேர்தலிலும் திமுக அரியணை ஏற முடியாது. அடுத்த 15 ஆண்டுகள் திமுக ஆட்சி தொடரவே தொடராது என்று எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் அவர்கள் கூறியுள்ளார் மதுரையில் இன்று. மேலும் சிறையில் யாரெல்லாம் அடைக்கப்படுவார், அதற்கான ஏற்பாடுகளை அமலாக்கத்துறை அதிகாரிகள் செய்து வருகிறது. அதில் குறிப்பிட்ட நபர்களது பெயரையும் RP உதயகுமார் அவர்கள் கூறியிருக்கிறார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், செந்தில் பாலாஜி, நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு, மதுபான ஆலையை நடத்தி வந்த திமுகவின் MP ஜெகத் ரட்சகன் உள்ளிட்டவர்கள் திகார் அல்லது புழல் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று RP உதயகுமார் அவர்கள் பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 1000 கோடி ஊழல் நடைபெற்றிருப்பது உண்மைதான், விசாரணையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் மக்கள் திமுகவிற்கு வாக்குகளை செலுத்துவார்களா? மக்களவை தேர்தலிலேயே 39 தொகுதிகளில் திமுகவை வெற்றியடைய வைத்தார்கள். இந்த முறை சாத்தியம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு உறுதியளிக்கப்படுமா அல்லது புறக்கணிக்கப்படுமா என்பதை மக்களாகிய நீங்கள் உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள், தெரிந்து கொள்வோம். RP உதயகுமார் கூறுவது சரியா தவறா? 15 ஆண்டுகள் திமுக ஆட்சி வேண்டாம் என்று கூறுவது சரியா தவறா என்பதை கூறுங்கள்.